வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு செல்லம்மா பாரதி பிறந்த ஊர், பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்த ஊர் கடையம். இந்த கடையம் சேவாலயாவுடைய செல்லம்மாள் பாரதி கற்றல் மையம், அங்கேருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த செல்லம்மா பாரதி, கஸ்தூரிபா, புவனேஸ்வரி தேவி, இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தியாகம் அவங்க வாழ்க்கையில் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு பாரதியாரோ மகாத்மா காந்தியோ விவேகானந்தோ கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் மகான்களையெல்லாம் கொண்டாடும் பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள், அவருடைய தாயாரையும் இவங்களாம் சேர்த்து கொண்டாட வேண்டும். ஏன்னா அவங்க பண்ண தியாகம் ரொம்ப பெரிய தியாகம். அவங்களோட புக்கு வருவோம். சுவாமி விவேகானந்தருடைய விரிவான வாழ்க்கை வரலாறு சுவாமி ஆசுதோஷன் எழுதி ராமகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கிற புத்தகம் இது 2வது வாரம் 2வது ஆண்டு 1897 வருஷம் பிப்ரவரி மாதம் இறுதி மார்ச் மாதம் தொடக்கம். அதில் இருக்க அந்த ஆரம்பஜார் அப்படி வளர்த்துக்கிற மடம் மாறி இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அங்கே இருக்கிறார பார்த்தோம். அதுக்கப்புறம் அது ஞாபகம் கல்கத்தாக்கு வந்தாச்சு. பொதுமக்கள்லாம் பார்த்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள்லாம் பேசியாச்சு. இன்னும் அம்மாவை போய் பார்க்கலையே அப்படின்னு ஒரு சாமியாராக இருந்தாலும் துறவி எல்லா உறவையும் திறந்து விட்டாலும் இந்த தாய் உறவை திறக்க முடியாது. அது ஆதிசங்கர காலத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம், பட்டினத்தார் காலத்தில் பார்த்துட்டு வரோம். சுவாமி விவேகானந்தருக்கு அது பொருந்தும். அவரோட துறவியாக இருந்தாலும் அவருக்கு அந்த தாய் என்கின்ற அந்த உறவு இன்னும் நீடிக்கிறது. அந்த தாயை போய் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி தேவி அம்மாவை பார்க்க போகிறாரு. அம்மாவை போய் பார்த்த உடனே அப்படியே ஒரு குழந்தை மாதிரி மடியில் படுத்துறாரு. அவங்க அம்மா மடியில் போய் படுத்து தேவி அழகாக அமெரிக்காவில் முழங்கின விவேகானந்தர் இங்கே தன்னுடைய தாயார் மடியில படுத்துக்கிட்டு அழுது கொண்டிருக்கிற குழந்தை விவேகானந்தர் இந்த பேரும் ஒன்று. அப்படி அம்மாவை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்கி வருகிறது. என்ன காரணம்னா இந்த அம்மா என்ன பண்ணா, திடீர்னு அப்பா இறந்து போயிட்டாரு. மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். ஒரு நாளைக்கு 50 பேர் வீட்டை சாப்பிட்டுருந்தாங்க, சொந்தக்காரங்களாம் அவங்க உட்காந்து. அந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்பா இறந்து காரியங்களும் முடியல, அதுக்குள்ள துரத்திட்டாங்க. அதே சொந்தக்காரங்க இந்த வீடு எங்களுக்கு இருந்தாங்க. அந்த வீட்டில் அகதியாக தங்கிட்டாங்க. அவங்களெல்லாம் வழி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க, அந்த குடும்ப தலைவர் இல்லை அப்படின்றவங்க வீடு எங்களுக்கு நீங்களாம் வெளியே போட்டாங்க. தன்னுடைய கணவன் மறைவுக்கான காரியம் கூட முடியாத நேரத்தில் நடுத்தெருவில் விடப்பட்டு வேறு வழி இல்லாமல் திருப்பி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் விவேகானந்தர் அவர் கூட உடன்பிறந்தவர்கள் எல்லாருமே சேர்த்து அந்த பாட்டி விட்டு தான் இருக்காங்க. அங்கே போய் காரியம் பண்ணுறாங்க. போயிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு உருவாகி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. விவேகானந்தர் சத்தம் போடுறாங்க, நீ படிப்புலாம் வேண்டாம், விட்டு காலேஜ் படிப்புலாம் விட்டு பாதியில் விட்டு வேலை தேட போயிட்டு சம்பாதிச்சு காசை பண்ணுறாங்க. அப்போ தான் நாங்கள் 4 பேர் வீட்டில் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்புறாங்க. ஏதாவது பண்ணி கூட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கடத்தை பண்ணுவார் அப்படின்னு அனுப்பும்போது விவேகானந்தர் கல்கத்தா திருப்பதிலே வேலை கேட்டு நடந்து போய் பசி மயக்கத்திலே உச்சி வெயிலே மயக்கமடைந்து அந்த தெருவில் பிடித்த கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி குடும்ப நிலை விவேகானந்தர் சம்பாதிச்சு வந்து கொடுப்பாரு. அதை சில குடும்பம் குறைக்க வேண்டும், விவேகானந்தர் மூலமாக அந்த குடும்பம் முன்னேறப்படுகிறது. இப்படிதான் ஒரு கலந்து இருந்த தாய் திடீர்னு ராமகிருஷ்ணன் வந்து விவேகானந்தரை ஆட்கொண்டு அவர் அந்த கதையெல்லாம் தெரியும். நீ காலையில் போய் வேண்டியோ வீட்டை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி காலையில் போய் கேட்டுருந்தாங்க. விவேகானந்தர் 3 வாட்டி காலையில் போயிட்டு வர்றதை கேட்கல. அங்கே போய் எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு அறிவு வேண்டும், இதெல்லாம் கேட்டு வராது. என்ன இப்படி படிக்கிறது ராமகிருஷ்ணன் கேட்டாங்க. ஆடி எவ்வளோ தெரியாது, அவர்கிட்ட போய் சாப்பாடாக கேட்க ஞானம் தான் கேட்க முடியும் அப்படின்னு பதில் சொல்றாரு. அந்த மாதிரி மாறிட்டார் விவேகானந்தர் பண்ணி அவர் பொது வாழ்க்கைக்கு முழுக்க எவ்வளவு பெரிய மகானாக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி விவேகானந்தர் மாறிட்டாலும் தெரிஞ்சவங்க இந்த புவனேஸ்வரி தேவி என்ன பண்ணாங்க, நீ வர போகக்கூடாது, நீ வீட்டு சம்பாதிச்சு வித்தியா பண்ணாங்க. உன்னுடைய வழியை நீ பார்த்துக்கோ, உனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, இதனுடைய பெரியாளாக வரப்போற அப்படின்னு நல்லா தெரியுது, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னுடைய வேலை போய் சொல்லி அவர் விடை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தாய், அந்த தாய் சில தியாகம் இருக்கு. அன்னைக்கு விவேகானந்தருடைய சம்பாத்தியத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலைமையில கூட நீ நாட்டுக்காக உழைக்க வேண்டும்னா நீ போய் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த தாய். அதுக்கப்புறம் விவேகானந்தர் கொஞ்சம் சாமியாராகி அவர் பெரிய ஒரு மகானாக உருவெடுத்திருக்கிறார்.
கேத்திரி மன்னர். அவர் மாதம் 100 ரூபா அனுப்புவார் விவேகானந்தருடைய அம்மாவுக்காக. அவங்க செஞ்ச தியாகத்துக்காக. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு சாப்பாட்டு வழி இல்லை பண்ணுறது. அந்த கேத்திரி மன்னர் கொடுத்த 100 ரூபாய் வச்சுட்டு அந்த குடும்பம் பிழைத்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கேள்விப்பட்டோம்னா விவேகானந்தர் கேத்திரி மன்னருக்கு கட்டம் போடுறாரு. இனிமேல் 200 ரூபாயா அனுப்புங்க, எங்கள் அம்மாவுக்கு 100 ரூபா, எனக்கு 100 ரூபா கொடுங்க. ஏன்னா எனக்கு வர கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இந்த உடம்பு சரியில்லாத இது அதான் வந்து எனக்கு பணம் தேவைப்படுது, என் கையில் காசு கிடையாது. அம்மாவுக்கு 100 ரூபா கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க. ஆனால் ஒரு ப்ராமிஸ் நான் உங்களுக்கு பண்ணுறேன், இந்த செலவு நான் பராமரிப்பு வைக்க மாட்டேன் அப்படின்றார். இது 1997. அப்போ சொல்கிறாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னை பார்த்துக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா இந்த மாதம் அனுப்புங்க, ரொம்ப நாளைக்கு இந்த செலவு உங்களுக்கு இருக்காதுன்னா சீக்கிரம் போயிட போகிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து கேத்திரி மன்னருக்கு அனுப்பி இருக்கிறார். அடுத்ததை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.